சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வரும் டாஸ்மாக் முறைகேடு வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்றக் கோரிய திமுக அரசின் மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்தது. கடந்த மாதம் சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடைபெற்றதாக அறிக்கை வெளியிட்டது. அமலாக்கத்துறையின் இந்த சோதனை அரசியலமைப்பு சட்டத்தின் கூட்டாட்சி அடிப்படை கட்டமைப்புக்கு விரோதமானது என கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக உள்துறை செயலாளர் மற்றும் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் தரப்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கின் விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் உயர்நீதிமன்றம் உரிய முடிவை எடுத்த பின்னர் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என கோரிய நீதிபதிகள் வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்றக் கோரிய மனுவை நிராகரித்தனர். சென்னையில் ஆட்டோ மீட்டர் கட்டண உயர்வை அறிவிக்காத திமுக அரசை எதிர்த்து கோட்டை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் அறிவித்துள்ளது. போக்குவரத்து துறை மானிய கோரிக்கையின் போது ஆட்டோ மீட்டர் கட்டண உயர்வை அறிவிக்க வேண்டும் எனவும் தமிழகத்தில் ஆட்டோ கட்டணம் இதுவரை மாற்றியமைக்கவில்லை எனவும் தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்கள் கூட்டமைப்பின் தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்திய போதும் இதுவரை தமிழக அரசு எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை எனவும் திறனற்ற திமுக அரசும் 4 ஆண்டுகளில் ஆட்டோ ஓட்டுநர்களின் எந்த கோரிக்கையையும் நிறைவேற்றவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் மேக்ஸி கேப் வாகனங்களுக்கு சீட் பெர்மிட் உயர்த்த வேண்டும், ஓலா, ஊபர் போன்ற சிறு நிறுவனங்களை முறைப்படுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி கோட்டை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உரகடம் அருகே காவல்துறையினர் அமைத்துள்ள செக் போஸ்டுக்கு உயர்மின் கம்பியிலிருந்து கொக்கி போட்டு மின்சாரம் திருடும் அவலம் நடைபெற்று வருகிறது. மாநில நெடுஞ்சாலையான இப்பகுதியில் நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருவதால் வஞ்சுவாஞ்சேரி பகுதியில் மணிமங்கலம் காவல்துறையினர் செக் போஸ்ட் அமைத்து சோதனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த செக் போஸ்டுக்கு அருகில் உள்ள மின்கம்பத்திலிருந்து கொக்கி மூலம் மின்சாரத்தை காவல்துறையினரை திருடி பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் இரவு பகல் பாராமல் 24 மணி நேரமும் விளக்குகளை அணைக்காமல் அப்படியே விட்டுவிடுவதாக கூறப்படுகிறது. பொதுமக்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய காவல்துறையினரை விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மின்சாரத்தை திருடும் அவலம் ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கத்தில் டாஸ்மாக் மதுபான கடை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் மதுபான கிடங்கு முன்பு திரண்ட மதுபான கடை பணியாளர்கள் ஏராளமானோர் பார் நடத்துபவர்களால் பணியாளர்களுக்கு ஏற்படும் அச்சுறுத்தலை தடுத்து நிறுத்த வேண்டும், டாஸ்மாக் கடை பணியாளர்களை நிரந்தரம் செய்துவிட்டால் கூடுதல் விலைக்கு மதுபானங்களை விற்பனை செய்ய மாட்டோம் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விடியா திமுக அரசுக்கு எதிராக சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் முழக்கமிட்டனர். டாஸ்மாக் ஊழலில் சிக்கி தவித்து வரும் விடியா திமுக அரசுக்கு இந்த போராட்டம் மேலும் நெருக்கடியை கொடுத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில் கடல் நீரை குடிநீராக மாற்றும் நிலைய ஊழியர்களுக்கு 5 மாதங்களாக ஊதியம் வழங்காததால் 40 தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காட்டுப்பள்ளியில் செயல்பட்டு வரும் குடிநீர் தயாரிப்பு நிலையத்தை தனியார் நிறுவனத்திடம் குடிநீர் வாரியம் ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகு முறையாக ஊதியம் வழங்காத நிலையில் கடந்த 5 மாதங்களாக சம்பளம் வழங்காமல் நிலுவை வைக்கப்பட்டிருப்பதாக கூறும் தொழிலாளர்கள் சம்பளம் வழங்கும் விவகாரத்தில் தனியார் நிறுவனமும் குடிநீர் வாரியமும் பொறுப்பை தட்டிக்கழித்து அலைக்கழித்து வருவதாக குற்றம் சாட்டினர். விடியா ஸ்டாலின் அரசு தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடித்து வருவதாக தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே திமுக அரசு வழங்கிய வீட்டுமனை பட்டா பாட்டை புறம்போக்கில் இருப்பதாக கூறி வீட்டை இடிக்க சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதால் பாதிக்கப்பட்ட நபர் மாற்று இடம் வழங்க வலியுறுத்தியுள்ளார். புத்திராம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தசாமி என்பவருக்கு பாட்டை புறம்போக்கில் கடந்த 2009ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் தோராய பட்டா வழங்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து இவர் அந்த இடத்தில் வீடு கட்டி சுமார் 16 ஆண்டுகள் வாழ்ந்து வந்த நிலையில் இவர் வீட்டு வரி உள்ளிட்ட அனைத்து வரிகளையும் கட்டி வந்துள்ளார். இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்த இடம் பாட்டை புறம்போக்கு நீர்நிலை ஆக்கிரமிப்பில் இருப்பதாக கூறி வீட்டை இடிக்க ஊராட்சி நிர்வாகம் சம்மன் வழங்கியுள்ளது. இந்த நிலையில் கோவிந்தசாமி தனக்கு 2 மாற்றுத்திறனாளி பெண் குழந்தைகள் இருப்பதாகவும் தனக்கு மாற்று இடம் வழங்கவில்லை எனவும் வேதனை தெரிவித்துள்ளார். எனவே இதுகுறித்து திறனற்ற திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார்.